கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். அன்புக்குரியோரே, இன்றைய நாளிலே நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே அதனுடைய கடைசி பகுதியான 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இந்த வார்த்தையிலே 2 விதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். முதலாவது காரியம், போதகர்களுக்கு ஊழியம் செய்கிறதான போதகர்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவருடைய எல்லா விதமான காரியங்களையும் சீஷர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று அவர்களுடைய சீஷர்களுக்கு, விசுவாசிகளுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று அவர் கட்டளை கொடுக்கிறார். இரண்டாவது காரியம் பாருங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று நம்மை அவர் தைரியப்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் எந்த வேலைகளை எடுத்து நீங்கள் செய்தாலும் சரி, அதிலே கர்த்தர் இருப்பார் என்பதில் விசுவாசித்து நீங்கள் அந்த காரியத்தை தொடங்குவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் நடுவில் எப்பொழுதும் அவர் காணப்படுகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, நான் தனிமையிலே இருக்கிறேனே என்று நீங்கள் இனி புலம்ப வேண்டாம். என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை என்று இனி அழுக வேண்டாம். இனி நான் உலகத்தில் என்ன செய்வேன், எனக்கு போதகம் பண்ணுவதற்கு யாரும் கிடையாது. ஆவிக்குரிய தகப்பனை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, ஆவிக்குரிய தகப்பன் என்றால் போதகரை குறிக்கிறது, ஊழியம் செய்கிறதான போதகரை குறிக்கிறது. அவர்தான் உனக்கு ஆவிக்குரிய தகப்பன். யாருமில்லை என்று நீ எண்ணாதே, அஞ்சாதே, கவலைப்படாதே. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். எந்த வேலைகளை நீங்கள் ஈடுபட்டாலும் சரி, பிஸ்னஸிலே உங்கள் கூட இருப்பார், ஊழியத்திலே உங்கள் கூட இருப்பார், வேலை ஸ்தலங்களிலே உங்களோடு கூட இருப்பார். தனிமையிலே நான் நடந்து கொண்டு போகிறேனே, எனக்கு துணை யாரும் இல்லையே என்று நீ அங்கலாய்க்கிறதான அந்த வேளையிலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். கடன் பிரச்சனை, வெளியிலே தலை காட்ட முடியவில்லை, என் கடனை தீர்ப்பார் யார் என்று நீ புலம்புவாயா? அப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட என்றைக்கும் இருப்பார். இந்த நாளிலும் கூட இதை கேட்கிறதான அன்பு உள்ளங்களே, நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள். எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு கர்த்தரிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அவர் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். பயந்தராதீங்க. கால சூழ்நிலையை பார்த்து பயந்தராதீங்க. எதிரிகளை பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்கள் சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்திலே ஈடுபடுவார். அன்றைய நாளிலே இஸ்ராயல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதை கேட்கிற அன்பு உள்ளங்களே,
நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. உலகத்தின் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறவர், ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், அரவணைக்கிறவர். கண்ணீர் சிந்துகிறீர்களா? இனி நீங்கள் களிப்பாய் மாறுவீர்கள். கவலைப்பட்டு தோய்ந்த உள்ளத்தோடு இருக்கிறீர்களா? இனி உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாய் இருக்க பண்ணுவார். உங்களை அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். கவலைப்படாதிருங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே இதைதானே குறிப்பிடுகிறார். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறவர்கள் இனி ஆனந்த களிப்போடு என்றைக்கும் ஹல்லேலூயா எல்லா நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் வழிநடத்துவார், நம்மை ஆதரிப்பார், நம்மை அரவணைப்பார். நம்மோடு கூட என்றைக்கும் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, நீர் எங்களுக்கு இன்றைய நாளிலே எங்களை தைரியப்படுத்தியிருக்கிறீர். அதற்காய் நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த நிகழ்வை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே, எப்படிப்பட்டதான பயத்தோடு அவர்கள் இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து அந்த பயத்தை கர்த்தர் எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவார், ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைப்பார், அன்பு செலுத்துவார். அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன்.